வீரம் தெரிந்த வெற்றி பயணத்தையும் தெரிவித்து என்னோட பேச்ச ஆரம்பிக்கிறேன். எப்பயுமே நான் ஒரு சின்ன கதை சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அது என்னன்னா, ஒரு பருந்து ஒரு எறும்பு ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கிறாங்க. பருந்து என்ன செய்யுதுன்னா, பருந்துக்கு எறும்புக்கு போட்டி வச்சா யார் ஜெயிப்பா? பருந்து தான் ஜெயிக்கும். அப்ப பருந்து பறந்து போய் என்ன செஞ்சதுன்னா மலை உச்சியில உட்காந்துருது. ஆனா எறும்பு என்ன செய்யுது அப்படின்னா மெல்ல மெல்ல போகுது. அப்ப மேல இருக்கிற பருந்து எறும்பை பார்த்து என்ன செய்யும்? ஏளனம் செய்யும். நான் முன்னாடி போய் 3 நாள் ஆகுது, நீ இப்பதான் பின்னாடி முன்ன வந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குது. அப்ப அந்த எறும்பு அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. ஆனா 5 நாளோ 6 நாளோ அதுவும் மலை உச்ச போய் அடையுது. அப்ப சொல்லுது, உனக்கு இருக்கிற ரெக்கை எனக்கு கிடையாது, உனக்கு இருக்கிற ரெக்கை எனக்கு கிடையாது, உனக்கு இருக்கிற அறிவுத்திறன் எனக்கு கிடையாது. நான் இருக்கிறது இவ்வளவு, நீ இருக்கிறது இவ்வளவு. நீ ஒரு நாள்ல போய் நேரத்துல உட்காரலாம், ஆனா என்னால முடிஞ்சது 10 நாள்ல தான் வர முடியுது. அப்படிதான் இப்ப நம்ம நிலைமையும். பருந்தா இருக்கிற நமக்கு உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் நம்மளை ஏளனம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம 21 நாளா உட்கார்ந்துருக்கோன்னு நம்மளை ஏளனம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க உயர் இடத்துல இருக்காங்க. ஏன் இன்னைக்கு வருவாய்த்துறையில இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? நம்ம யாரு? வருவாய்த்துறையில ஒரு சின்ன உறுப்பினர் தானே, அடிமட்ட ஊழியர் தானே. அப்ப நம்மளை பாதுகாக்க வேண்டிய அவங்களுக்கு தெரியாதா? சிஆர்ஐல இருக்கிறவங்க யாரு? புதுசா புதுச்சவங்களா? எனக்கு புரியலையே. புதுசா வந்தவங்களா? வருவாய்த்துறையை பத்தி தெரியாதா? கிராம பணியாளரை பத்தி தெரியாதா? பிஓ பத்தி தெரியாதா? அப்புறம் எதுக்கு நீ சிஆர்ஐல போய் உட்கார்ந்துருக்க? எதுக்கு உட்கார்ந்துருக்க? வேலை தெரியலன்னா நீ ரிசைன் பண்ணிட்டு போ. 21 நாளா உட்கார்ந்துருக்க, எங்களை ஏளனம் செய்யாத. எங்களோட பதில் அதுதான். என்ன, என்னைக்கோ 21 நாள் இல்ல, இந்த போராட்டம் 2 மாசம் நீடிச்சாலும் சரி, நம்ம இந்த இடத்த விட்டு நவர போறது இல்லை. என்ன, நம்மலாம் பொறுக்கையில கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு தான் வந்தோமா? நாங்கெல்லாம் பிறந்தோடனே இந்த வழிபரிசு அவளுக்கு இன்னையில இருந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துருவோம்னு எனக்கு யாரும் கொடுக்கல. எல்லாரும் விவசாய வேலை பார்த்து படிச்சு முன்னேறி அப்படி இப்படி தத்தி ஊத்தி தான் இந்த இடத்துக்கு உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு 21 சம்பளம் நமக்கு இந்த 21 நாள் சம்பளம் ஒரு பெரிய இழப்பீடு கிடையாது. ஏன்னா எப்படியோ நம்ம பொழைச்சுக்குவோம். அந்த திறமை நமக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? மேல உட்கார்ந்துருக்க உங்களுக்கு இருக்கா? 5க்கு 10க்கும் நம்ம வாங்கி கொடுத்தாதான் நீ வாங்க முடியும். ஓப்பனா சொல்றேன், 5ஐயும் 10ஐயும் நம்ம வாங்கி கொடுத்தாதான் நீ கை நீட்டி வாங்குவ. நீனா போய் நிறைய வாங்குவியா? எதையும் அந்த தைரியம் உனக்கு இருக்கா? இருக்கா உனக்கு? அப்ப இன்னைக்கு நம்ம 21 நாளா உட்கார்ந்துருக்கோம். நம்ம ஆட்சியாளரை பேச வேணாம், அடிமட்டத்தை பேச வேணாம், யாரையும் பேச வேணாம். நம்மளை பாதுகாக்க வேண்டிய நீ எங்க போன? நீ எங்க போன? சரி, நம்ம தான் 2 சங்கம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டத்துல உட்கார்ந்துருக்கோம். எப்பா ஓங்கிட்டே ஒரு சங்கம் இருக்கானப்பா, ஓங்கிட்டே நீ தான் கதின்னு கிடக்குறான்ல. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நீ அங்க 15 பேர் இருந்தாலும் உனக்கு மேல உயரதிகாரி இருக்கான், அவன் உன்னை காவல் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் இங்க தைரியமா பார்த்துருக்கோம். அவனும் நம்ம பிள்ளைதான், அங்க இருக்கிற அந்த சங்கவாதியும் நம்ம பிள்ளைதான். இருந்தாலும் அவனுக்கு பக்கபலம் பெறான ஒரு அமைப்பு இருக்கு, வருவாய்த்துறை இருக்கு, எப்படியோ அவன் பொழைச்சுக்குவான்னு ஒரு தைரியத்துலதான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். அவங்களையும் நம்ம விட்டுட்டு தேடல, விட்டு கொடுக்கவும் இல்லை அவங்கள மாதிரி, இல்லையா? அப்ப இன்னைக்கு நீ 3 நாளா காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருக்கியே, உன்னோட பிள்ளைங்க தானே அறிவிச்சிருக்காங்க. நீ எங்க போன தலைமை தாங்காம? எங்க போன? அப்ப அந்த 3 நாள் தலைமை தாங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த திராணி இல்லை. அப்ப நீங்க ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க, அடிமட்ட ஊழியர், அது உங்களோட உறுப்பினராகவே இருந்தாலும் உங்க மாநில மையம் என்ன சொல்லிடும்னா, மாநில மையத்துல 3 பேர் தானே, மேல 3 பேர், இங்க 3 பேர், ஆக மொத்தம் 6 பேர். 6 சேரை போட்டு உட்காந்து பேசி, அப்பா நீங்க எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டா சரியா போயிடும். அதுக்கு கீழே 50 கேட்டுட்டா மாநில மையம் சொல்றதுனால நம்ம கேட்க போறோம், இல்லையா? அப்ப அந்த சங்கத்துல ஒருத்தவங்க சொல்றான், ஒரு நபர் சொல்றாரு, நம்ம ஊழியர் தான் சொல்றாரு, அப்பா மாநில மையத்தை எங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதை? பெறாமைப்ப கூப்பிடக்கூடாதான். நீனே எங்களுக்கு தான் பயில அப்படி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஜியோ இல்ல, அங்கீகாரம் இல்ல, நீ அங்கீகாரத்தோட தானே மேலாவில் இருக்க, நீயே ஒண்ணு போறதுக்கு உனக்கே தகுதி இல்லை. இருக்கிற 15 பேரை நிர்வாகம் பண்றதுக்கான தகுதியும் திராணி யாருக்கு இருக்கு? உனக்கு தானே இருக்கு. அந்த 15 பேரை நீ தானே வழி நடத்தணும்.
இன்னைக்கு உன் மாநில மையம் சொல்லிடுச்சான், அவங்களெல்லாம் கூப்பிடக்கூடாது, நம்ம 15 பேர் தான் உட்காந்துருக்கணும். அந்த 15 பேர் உட்காந்துருக்கவங்களுக்கும் தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து ஒரு வட்டார அலுவலகத்துல வெளியில உட்காந்துருக்காங்க. அந்த உட்காந்துருக்கத்துல இருந்து வருவாய்த்துறையில இருக்கிறவங்க ஒரு மணி நேரம் ஆஃபீஸை கூட்டிட்டு அவங்களுக்காக விளையாடக்கூடாது. வரலாமா வரக்கூடாதா? வரணும். ஏன் வரல? எதுக்கு வரல? அப்ப நீ அடிமட்டத்துல இருக்கிற நீ இன்னைக்கு தாலுகாக்குள்ள வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்குன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிறவனுக்கு. அப்ப நம்ம அடிமட்ட ஊழியரா இருக்கிற நம்ம அடிமட்ட ஊழியரா தான் இருக்கணும். 5க்கு 10க்கு தான் நிக்கணும். உங்களை மாதிரி நாங்க கௌரவம் பேசி நிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கதான். நம்ம இப்ப உட்காந்துருக்கோம் 21 நாள் இல்லையா? நம்ம யாரோட காலையும் வேணாம், யாரோட கையும் வேணாம். நமக்கு நம்ம கை போதும், நம்ம கால் போதும். நம்ம நேரடியா சிஎம்கிட்டயே மோதுவோம், சிஎம்கிட்டயே பேசுவோம். நீ என்ன சிஆரை வந்து என்கிட்ட இடையில பேசுறது? நீ யாரு? சிஎம் எனக்கு என்ன தொக்கா? நீ பேச தயாராகவே இல்லை. நாங்கள் நேரடியாக சிஎம்கிட்டே பேசிக்கிறோம். அவர் தானே சொன்னார் வாக்குறுதியில், 325வது வாக்குறுதியில் காலமுறை ஊதியத்தில் நம்மளோட கிராம உதவியாளர்களை நல்லபடியாக உங்களுக்கு நல்ல சம்பளத்தோட கொண்டுட்டு வந்துருன்னு அவர் தானேப்பா சொன்னார். நீ சொல்லலையே, சிஆர்ஐ நீ சொல்லலையே, ஐஏஎஸ் நீ சொல்லலையே, அவர் தானே சொன்னார். அவர்கிட்ட எங்களை மோத விடுங்க, அவர்கிட்ட எங்களை பேச விடுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம் நேரம். அவர் ஒன்று வெளியாளி எங்களோட, எங்கள் திருவாரூர் மண்ணோட மைந்தர் தான் அவரு, எங்கள் மைந்தர் தான் அவரு. அவர்கிட்ட எங்களை விடுங்க, நாங்கள் போய் பேசிக்கிறோம். நீ இடையில நின்றுக்கிட்டு வெத்தலை பார்த்து எங்களுக்கு வைக்க வேண்டாம். இன்னைக்கு அதை சொல்றேன். நன்றி.